பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. யோபு 29:4 இப்படியாய் கூறுகிறது, தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்பதாக. தேவனுடைய இரகசிய செயல் ஃப்ரெண்ட்லி கவுன்சில் ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய இரகசிய செயல் ஒரு குடும்பத்தின் மேல் இருக்கும்போது அந்த குடும்பமானது வாழ்ந்து செழித்திருக்கும். அவருடைய நட்பும் ஆலோசனைகளும் குடும்ப தலைவனோடும் குடும்ப உறுப்பினர்களோடும் காணப்படும் போது அவர்கள் கூடாரம் ஆசீர்வாதமாக காணப்படும். யோபு உபத்திரவங்கள் வழியாக கடந்து சென்றபோது தன்னுடைய முந்தைய நாட்களில் தேவன் தன்னை காப்பாற்றி வந்ததை நினைக்கிறான். அந்த நாட்களில் காணப்பட்ட சீரை நினைக்கிறான். தன் பாதங்களை நெய்யினால் கழுவுனதை நினைக்கிறான். ஏழைகளுக்கு அவன் உதவினதையும் மற்றவர்கள் அவனுக்கு கொடுத்த மரியாதையையும் நினைக்கிறான். அவன் தன் ஜனங்கள் நடுவே ராஜாவைப் போல வாழ்ந்ததை நினைக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளின் குடும்பங்களோடு கர்த்தருடைய இரகசிய செயல் காணப்பட வேண்டும். அவருடைய ஆலோசனைகள் நம்முடைய கூடாரத்தின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரோடும் காணப்பட வேண்டும். அதுவே நாம் ஆசீர்வாதமாக வாழ்வதற்குரிய வழியாய் காணப்படுகிறது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்த ஜீவியம் செய்யும் போது அவருடைய இரகசியம் உங்களோடு இருக்கும் என்று சங்கீதம் 25:14 கூறுகிறது. ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லும்போது, நீ இப்போது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிவேன் என்றார். காரணம், ஆபிரகாம் ஈசாக்கை தன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் கூறினார். இந்த இடத்தில்தான் முதலில் வேதத்தில் கர்த்தருக்கு பயந்து என்ற வார்த்தை வருகிறது. அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் கூறினார் என்பதாக ஆதியாகமம் 22:12 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில்தான் முதலில் வேதத்தில் கர்த்தருக்கு பயந்து என்ற வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படுகிறவனும் உறுதியான விசுவாசம் உள்ளவனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். தன் விருப்பத்தை பார்க்கலும் கர்த்தருடைய விருப்பத்தை முன்னிறுத்துகிறவனும் சுயத்தை வெறுமையாக்குகிறவனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அப்படிப்பட்டவர்களோடு கர்த்தருடைய இரகசியம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடும்படிக்கு செய்வார். பாக்கியத்தையும் நன்மையையும் கட்டளையிடுவார். மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நீதிமான்களோடு கர்த்தருடைய இரகசியம் இருக்கிறது என்று நீதிமொழிகள் 3:32 கூறுகிறது. மனுஷனுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையுமாய் இருக்கிறது. மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி என்று வேதம் கேட்கிறது. ஆனால் இயேசுவின் இரத்தம் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படும் போது கர்த்தர் நம்முடைய மீறுதல்கள் அக்கிரமங்களை மன்னித்து நமக்கு இரக்கம் செய்வது மாத்திரமல்ல, பாவங்களிலிருந்து ஒரு ஜெயமுள்ள ஜீவியம் செய்யவும் நமக்கு உதவி செய்கிறார். அதுபோல இயேசுவின் நாமத்தின் மேல் நாம் வைக்கிற விசுவாசமும் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அத்தனை பேருக்கும் பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பிள்ளைகள் என்றால் தகப்பனுடைய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரவாளி. நீதிக்குரிய ஜீவியம் செய்யும் போது கர்த்தருடைய இரகசியம் உங்களோடு இருக்கும். உங்கள் கூடாரம் ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய இரகசிய செயல் உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தோடும் கூடாரத்தோடு எப்போதும் இருப்பதாக. உம்முடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து உம்மோடு ஐக்கியமாய் இவர்கள் காணப்பட தங்களை அர்ப்பணிக்கும் போது எல்லா நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்துவே. இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நீர் உடனிருப்பீராக. தடைகளை நீக்கி போடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.